எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்களா? நல்லா. ஒரு விரிவான நேர்காணலுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கிற விடயம், மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதை அவராக அனுப்பினாரா, அரசு தரப்பில் கேட்டார்களா, அல்லது அப்படி நடக்கவே இல்லையா, கொடுத்தாங்களா இல்லையா, வாங்கிட்டாங்களா இல்லையா, விருது தீர்ப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா, அப்படி பல கேள்விகள் பல குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன்னன் இதில் அச்சப்பட்டு பயந்து அவர் திருப்பி கொடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன இதில் உண்மையிலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் மட்டும்தான் சொல்லணும். தொடர் வெளிநாடு பயணம், தொடர்ந்து நிறைய வேலைகள், உங்களுக்கு புத்தக வேலைகள், இப்போ ஒரு புதுசாக புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க கண்ணகியினுடைய வரலாறை பற்றி, இது நிறைய வேலைகள், அதனால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த குழப்பம் தீர்வதற்காக இதில் உண்மையிலே என்ன தான் நடந்தது முதலாக கொஞ்சம் பேசலாம் ராவணா சார்பா. நான் தஞ்சாவூரில் தான் ஒரு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தது எல்லாமே. அங்கே மாவட்ட மைய நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குது. ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கப்போ கட்டப்பட்ட நூலகங்கிறதுனால 4 மாவட்டத்தில் நான் படிக்கிறப்போ அதுதான் பெரிய நூலகம். 1,00,000 புத்தகத்துக்கு மேலே இருக்கும். நான் அந்த நூலகத்தில் தான் என்னுடைய குறிப்பெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். சின்ன பையனாக இருக்கிறப்போ 8வதுல பள்ளி அளவில் முதல் பரிசு வாங்கினதாக இருக்கட்டும், அப்புறம் 10வதுல மாவட்ட அளவில், 12வதுல மாநில அளவில் கட்டுரையில் முதல் பரிசு வாங்கின குறிப்பு எல்லாமே அந்த நூலகத்துலேருந்து எடுத்த குறிப்புகள் தான். அதனால் அங்கே நூலகத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கும் அவங்கள நல்லா தெரியும். ஏன்னா நான் அங்கே தான் படிக்கிறேன், அந்த நூலகத்துக்கெல்லாம் வர்றேன்னு. பிறகு நான் சென்னைக்கு வந்துட்டாலும் கூட, பணியாற்றினாலும் கூட, என் புத்தகத்தை அங்கே இருக்கிற வாசகர் வட்டத்தை சேர்ந்தவங்க வாங்கி வாசிக்கிறது, கொடுக்கறது, அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க வேறு ஏதாவது அரசு நிகழ்ச்சின்னா கூட நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளும் போயிட்டு வரோம். எங்கள் ஊர் அது, என்னோட ஊர் அது. அதனால் நான் போவேன். அரசு நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது காலங்காலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். பொதுவாக நான் ஊருக்கு போகிறது நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா தான் போவேன் அந்த மாதிரி. அப்போ அந்த நூலகத்தில் நூலக வார விழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது கட்சி விழா கிடையாது, நூலக வார விழா. நூலகத்தில் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து நடத்தக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னமோ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அண்ணன், அப்புறம் எம்பி உதயசூரியன், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மேயர், துணை மேயர், அந்த மாவட்ட மைய நூலகர், இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாமே ஒரு ஊர்காரங்கன்ற முறையில் நமக்கு அறிமுகம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இல்லைங்களா. நான் அந்த நிகழ்ச்சியிலே கூப்பிடுறாங்க, நான் மேடைக்கு போகிறேன், விருது வாங்குறேன், வர்றேன். உங்களுக்கு ஒரு விருது என்பதை அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க, அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க விருது அறிவிக்கல. விருது அந்த நூலகத்தில் இருக்கிற அந்த வாசகர் வட்டம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை கையில கொடுக்குற வேலை மட்டும் இவங்களுக்கு. இப்ப என்னன்னா அந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் விருது கொடுத்தோமாங்க. விருது இவங்க கொடுக்கறது இல்ல. 2018வது ஆண்டுல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. ஆமா, 2018வது ஆண்டுல அதிமுக ஆட்சி காலத்துல என்னுடைய ஒரு நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருது அறிவிச்சிட்டாங்க. அந்த விருது கொடுக்கப்படுறது 2021ன்றப்போ திமுக அமைச்சர் கையால தான் நாங்க அதை வாங்க முடியும். உங்களுக்கு அந்த சிக்கல் புரியுது இல்லைங்களா. அந்த விருது தேர்ந்தெடுக்கிறவங்க அறிவிச்சது வேற, கொடுக்குறவங்க வேற. அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த வாசகர் வட்டம் தான், அதாவது அந்த நூலகர் தலைமையிலான அந்த அமைப்பு தான் இந்த விருதாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்தவங்களுக்கு விருது கொடுக்குற வேலைக்கு மட்டும் திமுகவை சேர்ந்தவங்க வர்றாங்க. எல்லா நிகழ்ச்சியும் இப்படிதான் நடக்கும் பொதுவா. அதே முறையில் தான் அதுவும் நடக்குது. நான் போய் வாங்குறேன். அங்க இருக்கிற யாருக்கும் அதுல ஒரு எந்த கேள்வியும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், விருது இளம் எழுத்தாளருக்கான விருது கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. அங்கே இருக்கிறது யாருக்குமே சிக்கல் கிடையாது. பின்னாடி நான் அந்த படத்தை கூட ஒன்றும் பயிரல. அது ஒரு பெரிய விருது கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 4 பெரிய மனுஷங்க, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தான் அந்த அமைப்புல பொதுவாக உறுப்பினர்களாக இருப்பாங்க, வாசகர் வட்டத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே முன்னாள் அதிகாரிகள். நான் சின்ன பையனா இருக்கிறப்போ அவங்களாம் நான் அதிகாரிகளா பார்த்துருக்கேன். அவங்க தம்பி உங்களுக்கு ஒரு விருது இருக்கு, வாங்கிக்கிங்கன்னு சொல்றப்போ ஒரு பெரிய மனுஷங்க கூப்பிடுறாங்களே, நம்ம ஊருக்காரங்க கூப்பிடுறாங்களேன்னு ஒரு மரியாதையில தவிர்க்க முடியாது. அவர்கள் மீதான ஒரு மதிப்பு, நமக்கு அவங்க மீதான மதிப்பு, அவங்க மீதான மதிப்பினால் மட்டும்தான் நம்ம அங்க போறோம். சொந்த ஊருக்கு தான் போறோம், வேற எங்கேயும் இல்லைன்றப்போ சரின்னு போறோம். அங்கே அந்த விருது கொடுக்குறாங்க. அங்கே இந்த திமுக காரங்க எல்லாருக்கும் அதை பார்க்குறாங்க. அங்கே இருக்க யாருமே அதை பற்றி பிரச்சனை பண்ணல, வாழ்த்து சொன்னாங்க, கை கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறகு என்னன்னா திமுகவுக்கு சில விஷயங்கள்ல சமூக வலைத்தளங்களை மடைமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு 2 நாளுக்கு பின்னாடி வருது. அப்போ என்ன பண்ணுறதுன்றப்போ மன்னனுக்கு எப்படி திமுக விருது கொடுக்கலாம்? இது முதல்ல திமுக விருதே கிடையாது, இதை திமுக தேர்ந்தெடுக்கவும் இல்லை. அந்த விருதுக்கு ஒரு நபர் ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குற. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேச்சாளருக்கு எழுத்தாளர் விருதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அவங்க பேச்சாளர் தானே, எழுத்தாளர் தான் இல்லைன்ட்டு. ஒரு எழுதக்கூடிய ஒரு நபருக்கு, அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபருக்கு, அந்த மாவட்டத்துக்கு மாநில அளவில் பரிசு வாங்கி கொடுத்த ஒரு நபருக்கு ஒரு இளம் எழுத்தாளருக்கான விருது கொடுக்கறதுல என்ன ஒரு முறைகேடு? அது அரசு சார்பா இல்ல, அந்த வாசகர் வட்டத்து சார்பா முடிவு எடுத்து கொடுக்குறாங்க. வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எழுத்தாளரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் பொதுவாக நடக்கக்கூடியது. இவங்களுக்கு எந்த எழுத்தாளரை தெரியும்? ஒன்றும் தெரியாது விருது கொடுக்கறதுக்கு இல்லைங்களா. அப்போ கொடுக்குறாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வரோம். பின்னாடி சர்ச்சை ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா,
அங்க இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம் இதன் மூலமாக ஒரு விதமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க அவரை போய் நீங்க கூப்பிடலாமா, அவரை போய் நீங்க வைக்கலாமா, அவர் வந்து அரசை விமர்சிக்கிறாரு இல்லையா. ஒரு நல்ல எழுத்தாளர்லாம் அரசை விமர்சிக்காதவன் எழுத்தாளனே கிடையாது முதல்ல. இப்போ அரசை விமர்சிக்காத எழுத்தாளர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா, நீச்சல் தெரியாத நீச்சல்காரன் ஒருவருக்கு விருது கொடுக்குறோம்னா அவங்க கொடுக்க முடியும். இப்போதான் எல்லா விருதும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு சர்ச்சையானவொன்னா அங்கே இருக்கிற சில பேர் வந்துட்டு அப்புறம் அழைச்சி பேசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாவது தம்பி, நீங்கள் வந்துட்டு இதை இன்னும் பிரச்சனையாக்க வேண்டாம். என்ன பிரச்சனையாவதா என்ன பிரச்சனை ஆக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இது அதான் சொல்லணும். அரசாங்கம் வந்து இது வெளிப்படையாக சொல்லணும். அந்த நூலகர் வந்துட்டு பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க, சரிங்களா. என்ன அடிப்படையில் பண்ணாங்க, நீ உண்மையிலேயே நியாயப்படி பண்றீங்கன்னா, ஒரு எழுத்தாளருக்கு எழுத்தாளர்னு விருது கொடுத்த காரணத்தினால ஒரு அரசு ஊழியரை நாங்கள் பணிமாற்றம் பண்றோம்ட்டு நீங்க வெளியிடுங்களேன். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை நீங்க வந்துட்டு ஒரு பணியிட மாற்றம் பண்றீங்க, வெளிப்படையாக அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை அரசாங்கம் வந்து நேரடியாக ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது கட்சி பணியில் இருக்கிறவங்களோ நேரடியாக வந்துட்டு இந்த விருது வந்து நீ திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்கல. இவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை வந்து அச்சுறுத்தி அவங்க தான் பேசுறாங்க என்கிட்ட, இப்படி பிரச்சனை ஆயிட்டு தம்பி, நாங்க வந்து அந்த தரப்புல பேசுறோம், அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை அச்சுறுத்தினா அவங்களுக்கு ஒரு மறைமுகமான அச்சுறுத்தல் அங்க அரசு தரப்பு வந்து போயிருக்கு. ஆமா, அது எப்படி நீங்க கொடுக்கலாம் அவருக்கு, அவர் வந்து அரசை விமர்சிச்சு பேசுறாரு, நீங்க எப்படி கொடுத்துட முடியும், நாங்க அது பண்றோம் இது பண்றோம்ன்றப்போ, ஏன்னா அவங்க வந்து அரசுகிட்டே இருந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடியவங்க தானே. அவங்க நிலைமை நீங்க வச்சு பாருங்க. இன்னொன்னு, அவங்க வந்துட்டு நான் பக்கம் தெரிந்த மனிதர்களாக நம்ம மதிப்பு வச்சு மனிதர்களாக வேற இருக்காங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சமூக வலைத்தளத்துல என்ன எழுதுறன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு சமூக வலைத்தளம்னால என்னன்னு தெரியாதுங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்க, காலையில செய்தித்தாள் ஏதாவது இருந்தா வாசிப்பாங்க, மாலையில வந்துட்டு புத்தகம் வாசிப்பாங்க, இன்னும் நேரம் ஆச்சுன்னா பெரிய கோயில் போய் சுத்தி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மன நிம்மதியோட வாழக்கூடிய ஒரு மக்கள். இவங்க வந்து இவங்க அரசியல கொண்டு போய் அதுக்குள்ள திணிச்சு, அதாவது அதுவும் 2 நாள் கழித்து ஒரு அங்க இருக்க அந்த அமைச்சருக்கு எம்பி சமூக வலைத்தளங்கள்லாம், அதுவும் இந்த திராவிட சமூக ஊடகங்கள்லாம் கொதித்த பிறகு இவருக்கு எப்படி கொடுக்கலாம், இவருக்கு கொடுக்கலாம் பிறகு. ஆமா, இது அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியாவினுடைய அரசியலமைப்பை எழுதணும்னு வர்றப்ப அம்பேத்கரை கூப்பிட்டாங்க. நேருக்கும் அம்பேத்கர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் உண்டு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏன் அம்பேத்கரை கூப்பிடுறீங்கன்றப்ப நேரு சொன்னாரு, சுதந்திரம் கிடைச்சது வந்து இந்தியாவுக்கு தான், காங்கிரஸ்க்கு கிடையாது. ஒரு காங்கிரஸ்காரரை வச்சு எழுதணும்னு நான் யாரையாவது வச்சு எழுதணும்னா இந்தியாவோட அரசமைப்பு உருப்படாம போயிடும். எழுத தெரிஞ்ச ஒருத்தவரை எழுதுற வேலைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அதனால ஒருத்தர் அந்த வேலைக்கு கூப்பிடுறாங்க, சரிங்களா. இவங்க என்னன்னா எந்த ஒரு இதா இருந்தாலும் இந்த கட்சியை சேர்ந்த இல்ல இந்த கட்சிக்கு வந்து சொம்பு தூக்கக்கூடிய யாராவது 4 பேருக்கு தான் கூப்பிடணும், வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சில விருதுகள் வந்து திமுகவை சேர்ந்தவங்க விருது அறிவிப்பாங்க, அந்த தொகை இருக்கும், அந்த விருது கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் விருதாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து எல்லா அமைப்புலையும் இருக்கக்கூடிய முறை இருக்கும். இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த விருதுகளுக்கு கூட நாங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தரை கொடுப்போம். ஏன்னா நான் கொடுக்குற காசு தானே நீ கொடுக்குற, நாங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தரை கொடுப்போம், அவருக்கு ஓம் மேடையில வச்சு ஓம் பேரால் நீ விருது கொடுத்துக்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஒரு பாசிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய உச்சத்துக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்றதான் நிலவரம். நமக்கு என்னன்னா வந்துட்டு அந்த விருது பெரிய விருது கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு நம்ம போனதே வந்துட்டு சில 4 பெரிய மனுஷங்க கூப்பிடுறாங்கன்னு தான் போறோம். இன்னைக்கு அந்த பெரிய பஸ் பேர் போக வர எவ்வளவு செலவாச்சு நான் தொடர் வண்டியில தான் போயிட்டு வந்தோம். ஒரு 600 ரூபாய் ஆயிருக்கும். இப்ப தங்கத்துக்கு வந்து ஒரு அந்த ஷீல்டு எவ்வளவு வேலை இருக்கும்ன்றீங்க? ஒரு 100 ரூபாய் இருக்குங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படியே ஒரு தகடு மாதிரி இருக்கும், ஒரு தகடுல வந்து அடிச்சு கொடுத்தாங்க. இது 100 ரூபாய் விருதை வாங்கினதுக்கு இவ்வளவு அலப்பறவங்களுக்கு இது என்னன்னா, திராவிடர்களுக்கான அரசு திராவிடர்களுக்கு மட்டுமே தான் விருது கொடுக்கும், பொதுமக்களுக்கான அரசு இதில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய திறமையானவர்களுக்கு எந்த விருதும் இல்லை அப்படின்னு என்ன அறிவிக்க இருக்குதா? ஏன்னா சட்டம் இருக்குது, எனக்கு தெரியல. அந்த வகையறாக்குள்ள நான் வரல. அறிவிக்கப்படாத ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க ஒரு துறையில வந்துட்டு பிரபலமாகணும், ஆனவுடனே உங்களுக்கு வந்து நிதி உதவி கிடைக்கணும், நீங்க பரிசு பெற்ற பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பரிசு அரசாங்கம் கொடுக்கணும்னா நீங்க நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. நம்ம அதாவது நீங்க விருது பெற்றோம்னா ஆந்திராவிலேருந்து யாராவது உங்களை வாழ்த்தினாங்கன்னா உடனே வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கூடுதல் பரிசெல்லாம் கொடுத்து, நான் இங்க வாங்குற விருதுக்கு ஆந்திராவில இருந்து எனக்கு வாழ்த்து வரணும், வந்தாக்கா இங்க உடனே வந்து இங்க எல்லா நல்லதும் நமக்கு நடந்துரும். புதுசா இருக்குது. ஆமா, அதான் புதுசா இப்ப நடக்குது. இது ஆண்டாண்டு காலமா வந்துட்டு மறைமுகமா நடக்குது, இப்பதான் வெளிப்படையா நடக்குது. ஆமா, முன்னாடி வந்து திரைமறைவா விசாரிச்சு தூக்கி மேல கொண்டாடுவாங்க. ஆமா, இப்ப நேரம் அங்க ஆந்திரா வந்து ஒரு அறிவிப்பு எனக்கு வந்தா தான் அப்ப எனக்கு எப்பவுமே கிடைக்காது எந்த விருதும். நம்ம யாருக்குமே கிடையாது. ஓ சரி. நமக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்த அர்பன் நக்சல் மாதிரியான விருதுகள்லாம் வந்து திராவிடர்கள் கொடுப்பாங்க, அதுதான் நமக்கு கிடைக்கிற விருது. மற்றபடி வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த கௌரவ பதவியா இருக்கட்டும், அரசு விருதாக இருக்கட்டும், அரசு பரிசாக இருக்கட்டும், அரசு பதவியாக இருக்கட்டும், இது எதுவுமே தமிழர்களுக்கு கிடையாது. ஏன்னா அது திராவிட நாடு. இதுக்காக தான் அவங்க திராவிட மாடல்னு சொல்றது இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான். எங்கள் அரசு எங்களுக்கு,
திராவிட நாடு திராவிடர்களுக்கேன்னு சொன்னது இப்போ கோஷம் முழக்கெல்லாம் திராவிடர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது இதனுடைய வெளிப்பாடு. இப்போ எங்க நாடு இது, எங்களுக்கு எங்க விருதுகளும் மற்றது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? அதாங்க நம்ம வேலை என்னன்னா, நம்ம ஓட்டு போடணும், நம்ம வரி கட்டணும், 2ஆம் தர குடிமக்களாக அந்த நாட்டுல வாழ்ந்துக்கணும். யார் வாழணும்? தமிழர்கள். அப்படி சொல்லணும். ஆமா, தமிழர்கள் அப்படிதான் எடுத்துக்கணும். இவங்க என்னன்னா, இவங்க வந்துட்டு உயர் பதவி எல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. உயர் பதவியில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நம்ம கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுத்து அந்த கணக்கு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த இவ்வளவு சிக்கலும் வந்தது வந்து 1916 வந்துட்டு இந்த தென்னூர் இந்திய நல உரிமை சங்கம் அப்படி வந்தது தான். ஏன்னா 1913 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பணியிடங்கள்ல பெரும்பாலான பணியிடங்கள் வந்துட்டு ஆரியர்களால் நிரப்பப்படுதுன்னு ஒரு புள்ளி விவரம் வந்துச்சு. ஃபேர் பிளே அப்படிங்கிற பேர்ல அந்த புள்ளி விவரம் வந்து 2 புத்தகம் வந்துச்சு. ஃபேர் பிளே அது ஒண்ணுல வந்து அதிக பெரும்பான்மை பிராமணர்கள் மட்டுமே தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் இல்லை அப்படின்னு விலைக்கு சொல்ற புத்தகம் ஒண்ணு. அதே அந்த வெள்ளைக்காரன் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த வெள்ளைக்காரன் எழுதுற இன்னொரு புத்தகத்துல இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஒரு கட்டமைப்பா உருவாக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஊடகம் வரணும், உங்க கட்டமைப்பை கிராமம் முழுக்க கொண்டு போயிட்டு ஒரு அரசியல் அழுத்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் சொல்ற தீர்வு. ஆக இவங்க சொந்தமா யோசிக்கல, ஒரு வெள்ளைக்காரன் சொன்னதை எடுத்து வச்சிருந்தா இவங்க முதல்ல. அதனால இவங்க என்ன சொந்தமா யோசிச்சிருக்காங்க. எப்படின்னா, புள்ளி வர வெள்ளம் வந்தாதானே நீ முதல்ல எனக்கு இல்லைன்னு சொல்லுவ, புள்ளி வரதே வெளியில விடலன்னா இல்லைங்களா? வெள்ளைக்காரனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜனநாயக மனநிலை இருந்தது இல்லைங்களா? அதுவும் இல்லாத ஒரு அடிப்படைவாத மனநிலை கூட்டம் தான் அந்த கூட்டம். இவங்க என்னன்னா வந்துட்டு அனைத்துமே இவங்களுக்குன்றத முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் புள்ளி வர வெளியே தெரியக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இல்லை. நீங்க வந்து இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தகவல் கொடுக்கறதுல ரொம்பவும் பின்தங்கிய மாநிலமாக, இந்தியாவிலேயே மோசமான பெரிய மாநிலமாக தமிழகம் தான் இருக்கு. தமிழகம் சொல்லக்கூடாது, திராவிட நாடு இருக்கலாம். அவங்களுக்கு திராவிட நாடு, நமக்கு தமிழகம் இல்லைங்களா? அதுதான் அதோட பேரு. அப்படியாக அந்த தகவலையே மறைச்சு மழுங்கடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் மீறி எவனாவது ஒருத்தவன் தகுதியில மேல வந்துட்டானா கூட அவனுக்கு எதிராக பிரச்சனை பண்ணி அவன்கிட்ட இருக்கதையும் புடிங்கிடணும். அவங்களுக்கு அவன் வந்து டெரரிசம், அர்பன் டெரரிசம் சொல்லி முத்திரை குத்திடணும். ஆமா, தமிழ் தீவிரவாதிகள். ஆமா, சரி, புரியுதுங்க. என்னன்னா, நான் வந்துட்டு 10வது படிக்கிறப்ப தமிழ் வளர்ச்சித்துறையில முதல் முறையாக மாவட்ட அளவில் பரிசு வாங்கினேன். அதுக்கு பின்னாடி நான் கல்லூரி முடிக்கிறதுக்காட்டியும் 6 முறை மாவட்ட அளவுலையும் 3 முறை வந்துட்டு மாநில அளவுலையும் நான் பரிசு வாங்கியிருக்கேன் தமிழ் வளர்ச்சித்துறையில. அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறையில பேச வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுத்திருக்கேன். தமிழ் வளர்ச்சித்துறையில இருக்கக்கூடிய அகரமுதலி திட்டத்தில் வந்துட்டு மதிப்புரி உறுப்பினராக இருந்திருக்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறையில நான் வந்து விருது வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஒரு மாவட்ட மைய நூலகத்துல ஒரு சின்ன விருது கொடுத்தது வந்துட்டு பெரிய பிரச்சனைன்னு பேசக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் எழுதின எழுத்தாளர், ஒரு மேடையில கூட பேச தெரியாத பேச்சாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இவங்க எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு எழுத்தாளர் அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் எழுதினவங்களுக்கு விருது கொடுக்குறாங்கன்னு வசுமித்ரங்கிறவர் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. இந்த கவிதையை போட்டு இந்த கவிதை எழுதின ஒருத்தவனுக்கு விருது கொடுத்துருக்காங்கன்றதே போட்டிருக்காரு. இதுக்கு எதிராக வந்து இந்த சமூகம் கொந்தளிக்குதானா? கிடையாது. அப்ப இங்க எழுத்தாளர், பேச்சாளர், விருதாளர், விளையாட்டு வீரருங்கிறதுக்கான தகுதி என்னன்னா, அவங்க வந்துட்டு ஆந்திராவில இருந்து வாழ்த்து வாங்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்க பேருக்கு பேர்ல என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை அவர் வந்து தப்பி தவறி தமிழரா பிறந்தாலும் ரொம்ப அடிமட்ட விருதுக்கு அவர் வந்து ஒரு விதத்துல தகுதியானவர். என்னன்னா வந்துட்டு ஈவே ராமசாமி அவர்கள் தான் எங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு, திராவிட அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி எனக்கும் என் மூதாதையருக்கும் மண்டையில மூளையே இல்லைன்னு யாராவது வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப குறைஞ்சபட்ச விருது கொடுப்பாங்க. மண்டையில மூளையே இல்லை, இவர் வந்துதான் எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு, ஆந்திராவில இருந்து வாங்கி கொடுத்தாரு. அதாவது பெரியாரை தூக்கி பிடிச்சாரு, இப்படிலாம் செய்தாருன்னு சொல்லக்கூடாது. இல்ல, எங்களுக்கு வந்து எல்லாமே கத்து கொடுத்தது அவர் தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம இடத்துல சொன்னாதான் வந்து கொண்டாடுவோம். இன்னும் நம்ம எவ்வளவு முடியுமோ இந்த கூவல் போட்டி நடக்கும்ல, இவர் வந்துட்டு வருங்கால முதலமைச்சர் முருகேசன்னா வருங்கால பிரதமர் முருகேசன் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கூவல் போட்டி அங்க நடக்கும். அந்த கூவல் போட்டியில தமிழர்கள் கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெறக்கூடிய தமிழர்களுக்கு ரொம்ப கீழ்மட்ட விருதுகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லயே சில பேருக்கு அவங்க விருது கொடுக்க மாட்டேன்றாங்க, சிறுபான்மையினருக்கு விருது கொடுக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதுலயும் வந்துட்டு அவங்க மனசு கணிகிற அளவுக்கு அவங்களால இதுக்கு மேல நம்ம வந்து ரொம்ப அவங்க மனசு குளிர்ற அளவுக்கு பெரியாரை தூக்கி எல்லாத்துக்குமே தேசத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் நீங்க ஒட்டினீங்கன்னா போதுன்னு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒண்ணு கீழே இருக்கிற நிலையில, அதாவது என்னன்னா அப்படி நீங்க கூவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விருது கொடுக்குறப்போ திமுகவோட ஐடிவிங் வந்து அது கேள்வி கேட்காது. அவங்களுக்கு என்ன எழுதுனது தெரியுமா, பேசுனது தெரியுமா, அது எதுவும் தெரியாது. பெரியாரை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காருன்னா அவர் எழுத்தாளர், பேச்சாளர், விஞ்ஞானி, விளையாட்டு வீரர் எல்லா விருதும் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விரிவாக சொல்கிறீங்க தம்பி. ஒரு டவுட் என்னென்னா, தமிழ் என்ற விஷயமே கூட நீங்கள் உங்களுக்கு பெரியார் வந்த பிற்பாடு தான் இந்த தமிழ் என்ன உணர்ச்சி என்பதை
பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிறதுலையும் பெரியாரு, தமிழர்களுக்கு இன எழுச்சின்றதே பெரியாரு, தமிழர்களுக்கான தன்மான உணர்வுன்றது பெரியாரு அப்படின்னு அவருக்கு பிறகாகத்தான் இது அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இது ரொம்ப ஒரு அவமானகரமான பொய். ஏன்னா 1937 தமிழ் அறிஞர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கப்போ அவங்க முன்னாடியே போராட வந்துட்டாங்க. அக்டோபர்ல நவம்பர்லேயே தமிழறிஞர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட்டங்கள் நடக்குது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் அதில் முன்னின்று, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், இந்தி திணிக்கிறன்னா என்னடா காங்கிரஸ் கட்சின்னு கேட்டுட்டு வெளில வந்துட்டு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு போராடிட்டு இருக்காரு. யாரு? சோமசுந்தர பாரதியார் போராடுறாரு. அப்படியாக ஒரு போராடிட்டு இருக்கப்போ அவர் தமிழர் இல்ல, ஆமா, அதனால அவர் பேர் இல்ல. ஆமா, சரி, அவர் யாருமே சொல்ல மாட்டாங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு காலத்துல வந்து திமுகவினுடைய கூட்டங்கள் அதுக்கு அழைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான நபராகலாம் பேசப்பட்டிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் திக வந்துட்டு கூட்டங்களுக்கு வந்து முன்னிலை வகிக்கக்கூடிய நபராகலாம் அவர் இருந்திருக்கிறார். ரொம்ப நினைவு கூர்த்திருக்காங்க அவர் மறைந்த சில ஆண்டுகளுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேர் எங்கேயுமே இருக்காது. இப்போ அண்ணா கூட வந்துட்டு ஒரு விவாதம் நடந்து தீ பரவட்டும்ங்கிற பேர்ல புத்தகமா போட்டாங்க இல்லைங்களா, அதுல அண்ணா கூட விவாதிச்சவர் வந்து சோமசுந்தர பாரதியார். அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, நீங்க வந்துட்டு சுயமரியாதைன்னு சொல்றீங்களே, அதே தமிழ் கிடையாது, தன்மதிப்புன்னு சொல்லணும், உங்களுடைய அனைத்து முழக்கங்களும் வந்து சமஸ்கிருதத்தில் வச்சுட்டு நீ என்ன தமிழுக்கு பாடுபடுறன்ற கேள்வியை கேட்டவர் சோமசுந்தர பாரதியார். அதுக்காகவே அவர் ஒதுக்கப்பட்டார். அதெல்லாம் ஒரு வரலாறு. அவர் வந்து 1937 வரைக்கும் போராடிட்டு இருக்கப்போ அந்த போராட்டம் மக்கள் மத்தியில நல்லா போய் சேருதுன்னு பார்த்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நானும் வர்றேன்னு வந்து பூந்தவர் தான் ராமசாமி. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தி திணிப்புக்கு எதிரான வரலாற்று நூல்கள்ல இருந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எழுதியிருந்தீங்கன்னா ஆண்டு வந்து 38ல இருந்து ஆரம்பிப்பாங்க. 37 தொடவே மாட்டாங்க, ஆண்டே எடுக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, முதலாவது கருத்துன்னா முதல்ல வந்த கருத்தான முதலாவது கருத்து அதை வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஆதரவான கருத்து எங்க வருதோ அதுக்கு முன்னாடி இருக்க வரலாறை வெட்டி மறைச்சு ஒண்ணு எல்லாம் பண்றாங்க. இல்ல, அந்த 38 எடுத்துக்கிட்டாலும் கூட ஈழத்து அடிகளார் முதல்ல வந்து இவர் எதிர்க்கிறாரு. பிறகு ஈழத்து அடிகளார் வந்து நீங்க பண்றது மிகப்பெரிய இனத்துரோகமா மாறும் எதிர்காலத்துல அப்படின்னு பேசி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்ன பிறகுதான் உள்ளுக்குள்ளாக இழுக்கப்படுகிறார் அப்படின்னு வருது. இல்ல, அந்த படலத்தையும் காணும். ஆமா, மறைச்சிட்டாங்க. அதுலயே வந்துட்டு அவருக்கு மாற்று கருத்தெல்லாம் இருக்கு. அப்ப வந்துட்டு இன்னொரு முனுசாமி நாயுடுன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு நீங்க தமிழ்நாடு தமிழருக்குன்னு கோஷம் போடுறவங்க கூட சேர்ந்து நீங்களும் கோஷம் போடுறீங்களே, அப்ப தமிழ்நாடு தமிழருக்குன்னா நீங்க எங்க போவீங்கன்னு அது கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் சிறிது காலம் கழித்து வந்து திராவிட நாடு திராவிட இருக்குன்னு மாத்தி பேச ஆரம்பிக்கிறார். பின்னாடி வந்து 1965 திரும்ப தமிழர்கள் இந்திக்கு எதிராக போராட போகின்ற பொழுது அந்த போராடக்கூடிய மாணவர்களை காளிகள் அப்படின்னு திட்டுறாரு. காளிகள் சொன்னது 65 போராட்ட காலகட்டத்துல. ஆமா, சொல்ற எரி எண்ணெயும் தீப்பெட்டி வச்சுங்க சொன்னது அதுவும் அந்த காலகட்டத்துல போராடக்கூடிய ராமசாமி சொன்னார். ராமசாமி நாயக்கர் சொன்னார். ராமசாமி நாயக் அவர்கள் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு வந்து நாயக்கர்னு அந்த அறிவிகுதி போடுறாங்க. அவங்க எழுதுறப்ப நாயக்குன்னு எழுதுவாங்க, அவங்க மொழியில எழுதுறப்போ நாயக்குன்னு எழுதுறாங்க. இந்த மாதிரி நிறைய நுட்பமான வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆனா இப்ப நமக்கு சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து 65 தொடங்கி வச்சதும் பெரியார், 37க்கு வந்து ஒண்ணுமே இல்லாம வந்து 38 தொடங்கி வச்சவர் பெரியார், 37 வந்துட்டு ராஜாஜி அறிவிக்கிறாராம், 38 வரைக்கும் தமிழர்கள் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருந்தாங்களாம். இவர் ஏஞ்சி வந்தான் போராட்ட ஆரம்பிச்சு வச்சாராம். இப்படியாக உண்மையாக போராடினவங்கள, உண்மையாக தியாகம் செஞ்சவர்களை, உண்மையாகவே வந்து அந்த போராட்டத்தினால ஒரு பெரிய பண இழப்பை சந்தித்தவர்களை வந்துட்டு அவமானப்படுத்தி அதன் மூலமாக இவர் வந்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கு. என்னன்னா, ஒருத்தன் உண்மையாகவே ஒரு பொன்மொழியை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை திருடி பெரியார் பேர்ல எழுதுறது. உண்மையாகவே ஒருத்தன் ஒரு கருதுகோள் வச்சிருந்தா அந்த கருதுகோளை ஒரு ஆரம்பத்தை எதிர்த்திருப்பாரு, திட்டிருப்பாரு, காரி துப்பியிருப்பாரு. ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாமல் அவர் ஏத்துப்பாரு. அது வந்து அவர் பேர்ல எழுத வேண்டியது. இப்ப கீழவேண்மணி படுகொலை தொடர்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டு வந்துட்டு அவர் வந்து கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு எதிராக ஒண்ணுமே பேசல. அந்த படுகொலை நடந்தது இப்ப சமீபத்துல தனியா ஒரு கேள்வியா வைக்கலாம்னு இருக்கிறோம். நீங்க இதை முதல்ல முடிச்சிருங்க. ஆமா, இப்படியாக தொடர்ச்சியா என்னன்னா, அவர் என்னென்னலாம் தவறு செஞ்சாரோ அதெல்லாம் மறைக்க வேண்டியது, யார் யாரெல்லாம் அவருக்கு வழிகாட்டினாங்களோ அவங்கெல்லாம் மறைக்க வேண்டியது, யார் யாரெல்லாம் அதற்கு முன்னோடிகளாக இருந்தார்களோ அவங்கெல்லாம் மறைக்க வேண்டியது. மறைச்சிட்டு தமிழ்நாடு ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இவர் நேராக வந்தார், அப்படியே அருள் கொடுத்தாரு, தமிழ்நாடு வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ பௌத்த மதத்தில் வந்துட்டு ஒரு வழக்கம் இருக்கும், எது கேட்டாலும் புத்தர் தான் கொடுத்தாரு, நமக்கு நல்லெண்ணெய் ஆமணக்கு என்னெல்லாம் தெரியாது, புத்தர் கொடுத்தாருன்னு ஒரு கருத்து. அதே மாதிரி தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டையும் உருவாக்குனவர் புத்தர் தானே ஒரு கருத்து. ஏன்னா புத்த மதத்தில் என்னன்னா, புத்தருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்லணும், தான் புத்த மதம். அதே மாதிரி இவங்க வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய பெரியாரிய மதத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அவ்வளவு மேலேயும் மண்ணு போட்டு மூடிட்டு, அவர் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது, அவர் தான் அது கண்டுபிடிச்சாரு, அவர் தான் இது கண்டுபிடிச்சாரு, அவர் வந்து ஒரு பெரிய அறிவியல் மேதை, அவர் பெரிய ஆங்கில அறிஞர், அவர் வந்து ஒரு பிரெஞ்சு புலவர் அப்படின்ட்டு அவர் மேலே வந்துட்டு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற இடம் தமிழ்நாடுங்கிறப்போ, ஏற்கனவே ஒரு 15 மாடி கட்டணம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குடிசை போடணும்னா நீங்க 15 மாடி கட்டடத்தை இடிக்கணும்.
அதான் இங்க தமிழ்நாட்டுல பண்ணாங்க. தமிழர்களுடைய மெய்யியலை சதைச்சாங்க, தமிழர்களுடைய மான உணர்வு, அதனுடைய வரலாறு சதைச்சாங்க, ஆய்வாளர்களும் தமிழ் பற்றாளர்களையும் எல்லாத்தையும் ஒழிச்சாங்க, எல்லாருடைய வரலாறையும் சிதைச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ராமசாமி அவர்கள் வந்து பாராட்டின ஆய்வாளர் வந்து சதாசிவ பண்டாரத்தார், சோழர் வரலாறுல மிக முக்கியமான ஒரு நபர். இன்னைக்கு வந்துட்டு பாடத்திட்டத்துல அவருடைய பேரோ ஒரு நூல்களே கிடையாது. எம்ஏ முடிச்ச மாணவர் வந்துட்டு சதாசிவ பண்டாரத்தாரை பத்தி தெரியாம எதுவுமே வரலாம். அதுதான் இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரலாற்றுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் அறிஞர் குணா எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர், எப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர், திராவிடத்தால் விழுந்தோன்னு ஒரு புத்தகத்தை போட்டு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துறது மட்டும். பிறகு நிறைய புத்தகங்களை கொண்டு வந்தாங்க, ஒதுக்காச்சு. ரெண்டாவது காலகட்டம் மணியரசனை போன்ற ஐயா அவர்களை போன்றவர்களும் பெரிய இதெல்லாம் கொண்டு வந்தோன்னா அவங்களை சாவனிஸ்ட் பிரிவினைவாதிகள் அங்கே ஒரு முத்திரை குத்தி அவரை நசிக்காச்சு. இப்பொழுது இந்த தலைமுறைக்கு மன்னன் என்கிற எழுந்து வருகிற ஒருத்தரை பார்த்து ஏன் இவ்வளோ பயம், ஏன் ஒரு விருது அப்படி பிடுங்கணும்? இது ஒரு நீங்கள் வந்து குறிப்பிட்டு இப்போ தான் பேச தொடங்கி இருக்கிறீங்க, தமிழர் வரலாறை தேட தொடங்கி இருக்கிறீங்க, தேடினதை கொடுக்க தொடங்கி இருக்கிற இந்த மன்னன் என்கிற ஒரு சிறிய நான் வயசை பொறுத்து நான் சொல்கிறேன், தப்பாக அவங்கள குறை போடலை. இப்போதைக்கு நீங்கள் ஒரு சிறிய நெருப்பு துண்டு காடு பற்றிக்கிட்டு எரிஞ்சிருன்ற பயமா? ஏன் அதை வந்து இப்படி பிடுங்கணுன்ற ஒரு கட்டம் ஏன் வந்து இவங்க பண்ணக்கூடிய முதலாவது வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்க்குறப்போ திராவிட இயக்கத்தை எதிர்க்கலை. நம்ம வந்து தமிழ் மொழி பேசுகிறோம், தமிழ் மொழியோட பெருமை வரலாறு தமிழினத்தை பற்றி பேசுவோன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பேச ஆரம்பித்த உடனேயே மன்னன் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு மொழி வெறியால் பேசுகிறாரு, அவர் வந்துட்டு இதுக்கு எதுவும் சான்று வச்சில்லைன்னு சொல்லிட்டு முதல்ல வதந்தி பரப்புனது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். அவங்களால அது பதில் கொடுக்க முடியலன்றப்போ திராவிட கண்டதை ஆய்ந்ததை படித்ததை எழுதுகிற இதுல எப்படி மொழி வெறியன்னு வந்துடும் நீங்க கேட்டேன். 2019 ஆண்டுல நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல தான் இரும்பு நாகரிகம் முதல்ல வந்ததுன்னு ஒரு புத்தகம் எழுதுறேன். அதிமுக அரசு வந்துட்டு அப்ப இருந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த புத்தகத்தை பாராட்டுறாங்க. அப்போ அதிமுக அமைச்சர் கையால ஈரோடு புத்தக கண்காட்சியில அதுக்கு வந்துட்டு குழந்தைசாமி அவர்களுடைய பேர்ல தமிழ் மேம்பாட்டு விருதெல்லாம் நான் வாங்குறேன். அப்போ திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படி இரும்பு காலம் தமிழ்நாட்டில் மட்டும் பழமையாக இருக்க முடியும், இவர் வந்துட்டு மொழி வெறி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி முகநூல் முழுக்க எழுதினாங்க. ஆனால் என்னென்னா திமுக ஆளுங்கன்னு வராமல் ஒரு பெரிய அறிவியல் நிபுணர் மாதிரி ஆய்வாளர் மாதிரி காமிச்சிக்கிட்டு ஒரு பொதுவான ஒரு தளத்துல இருந்து பேசுகிற மாதிரியே அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நம்ம சோழர் வரலாறுன்னு வர்றப்போ அந்த ஈல்மீன் தொடர்பான ஒரு பிரச்சனை அதை பற்றி நான் பேசினப்போ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, மன்னன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு திமுகவோட ஐடி விங்கோட ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருத்தவரே பொதுவெளியில் எழுதினார். ஆமா, அந்த யுத்தத்தெல்லாம் பார்த்த முகநூல்ல நடந்தது. நீங்க ப்ரூவ் பண்ணீங்க. ஆமா, எடுத்து இது வந்து உங்களுடைய அரசாங்கம் கொடுத்த நிதி உதவியில வெளியிடப்பட்ட நூல் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதான் சொல்றேன், படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்துட்டு எழுதுறவங்க யாருன்னு தெரியும். அந்த அறிவே இல்லாம அவங்க வெளியிட்ட செய்தியை அவங்களே வந்துட்டு மறைச்சு பேசினதெல்லாம் நடந்திருக்கு. நான் அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? அது அடுத்தது நடந்தது. இப்படியாக மறைமுகமா நீங்க வர்றப்ப நேரடியா மோதுறதெல்லாம் முதல்ல நடக்காது. மறைமுகமா வந்துட்டு எவ்வளவு உங்க மேல வந்துட்டு அவதூறு பரப்ப முடியுமோ, எவ்வளவு பொய் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ, எவ்வளவு வந்துட்டு உங்களை வந்து தாழ்த்த முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு 3 ஆண்டு நடக்குது. 3 ஆண்டு நடந்து இல்லை இதை பண்ணக்கூடியது வந்து திமுக சேர்ந்தவங்க தான், திமுக ஐடி விங் தான் அதை பண்ணுது, அதனுடைய ஆலோசகர் தான் இப்படி பொய்யான தகவல் சொல்றாரு நம்ம சொன்னது பின்னாடி நேரடியா அரசாங்கம் வந்து இப்ப நேரடியா இறங்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கூட அரசாங்கம் வந்து நேரடியாக இறங்குறதுன்னா மன்னன் மாதிரியான நபர்களுக்கு விருது கொடுக்கூடாது ஒரு சர்க்குலர் விடுறதுக்கோ, தமிழ் சமூகத்திலிருந்து மன்னர் மாதிரி இல்லை எந்த ஆய்வாளரும் வந்துடக்கூடாது, யாரும் வரக்கூடாது. நீங்கள் வந்துட்டு இது நீங்கள் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் சரி, நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் தமிழர் என்றால், நீங்கள் பேசுவது தமிழர் வரலாறு என்றால், நீங்கள் பேசுவது தமிழ் மொழி என்றால் உங்களை நசுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பட்டியலில் வந்து இல்லாத இன்னொரு பேர் என்னன்னா நெடுஞ்செழியன் அவர்கள். நெடுஞ்செழியன் அவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டவர் தானே, ஸ்டாலின் தலைமையில் புத்தகம் போட்டவர் தானே, அவர் ஒரு பெரிய அறிஞர், எவ்வளவு மிக முக்கியமான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த அரசாங்கம் கொடுத்த மரியாதை என்ன? பரமசிவன் அவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டார். பின்னாடி அந்த இனப்படுகொலைக்கு பின்னாடி கருணாநிதியினுடைய அழைப்புகளை அவர் புறக்கணித்தார்னாலும் அவர் வந்து திராவிடம்ங்கிறத ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டார். ஆமா, அவங்க தலைதான் நின்றுட்டு இருந்தாரு. அவ்வளவு பெரிய ஆளுமை அவர். என்ன பண்ணீங்க? அவருக்கு ஒன்றும் பண்ணலை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க தமிழரா பிறந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த வீட்டில் நிற்கிறது வந்து பிச்சைக்கு நிற்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க. நீ தமிழன் என் வீட்டு வாசல் வந்து நிற்கிறேன்னா நான் வேற ஆளுன்னு அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, எதுக்கு பிச்சைக்கு நிற்கிற மாதிரி நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. எனக்கு மானருக்கு நான் வந்துட்டேன், புரியுது? அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. நம்ம வந்துட்டு ஒருத்தொன்ன மிரட்டணும்னா அவன் வந்துட்டு நம்ம காலிலே கிடப்பான். ஐயோ நாளையிலேருந்து அவங்க இப்படி மிரட்ட வருவாங்க, வந்தோடனே வந்து பெரியாரை பற்றி புகழ்ந்து 4 வார்த்தை பேசணும், அப்படி பேசினா விட்டுருவாங்க. இப்படிதான் அவங்க வந்து பெரியாரிஸ்டுகளை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நீ என்ன மிரட்டுறதுக்கு, நான் சொன்னது சரிடா நீ சொன்னது தப்புன்னு சொல்றப்போ அவங்களால அது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கு.
அது அவங்களுக்கு எதிர்கொள்ள முடியல. அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய கோவத்தை மேலே ஏற்படுத்துது. நான் தமிழ் தேசிய அரசியல் ஒன்றும் பெருசாக இயங்கிடல. எவ்வளவு ஆண்டுகளாக இயங்கியவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ மணியரசன் அவர்கள்லாம் இருக்கிறாங்க, முன்னோடிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் பெருசாக இயங்கிடல. இவர்களுக்கு வந்து நான் எந்த இடத்துல அச்சுறுத்தலாக படுறேன்னா, என்னுடைய முன்னுதாரணத்தை யாரும் பின்பற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் நான் அவங்களுக்கு அச்சுறுத்தலாக படுறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வரலாற்று அந்த எழுத்தாளர் ஆய்வாளர் அவரை பின்பற்றி ஒரு தலைமுறை உருவாக்கிடக் கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அந்த இடத்துல. இல்லை, என்னை பின்பற்றி தமிழர்களுடைய வரலாறு எழுதக்கூடியவங்க வந்துட்டு இப்போ தமிழர் வரலாறுனே எழுதக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. திராவிட வரலாறுன்னு தான் இத்தனை வருஷமா பெரும்பாலானவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருது கொடுக்குறப்ப உங்களுக்கு இனிக்குது. நம்ம தமிழர் வரலாறுன்னு சொல்றப்போ, திராவிடம்னு ஒன்று இல்லைங்கன்னு சொல்றப்போ, திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்றப்போ அது வந்துட்டு சரியானதா இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தலைமுறை மக்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2021 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க திராவிடம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னீங்கனாலோ, திராவிட மொழின்னு தமிழ் மொழியை சொன்னீங்கனாலோ தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 2021க்கு பின்னாடி நீங்க திராவிடம்னு பேசினா அது திராவிடம் இல்லை, தமிழ், திராவிட கட்டிடக்கலை இல்லை, தமிழர் கட்டிடக்கலை அப்படின்னு தமிழர்கள் கீழே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து சமூக வெளியில யாரெல்லாம் ஏற்படுத்தினாங்களோ அவர்கள் அனைவரையுமே இந்த திராவிட அரசாங்கம் வந்துட்டு தன்னுடைய ஒரு மிக முக்கியமான எதிரிகளாக இருட்டடிப்பு செய்து அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு செய்து, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து, அவர்களுக்கு வந்து அரசு மூலமா எந்த ஒரு உதவியும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. அரசு மூலமாக கிடைத்து விடுறதுன்றதை விட மக்கள் மத்தியில எந்த விதமான அங்கீகாரமும் கிடைச்சிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறது. அது இல்லை, அது வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திமுக வந்துட்டு ஒரு நபரை எதிர்க்குது அப்படின்னாலே அது வந்துட்டு யோகியர்னு அவங்க கொடுக்குற ஒரு தரச்சான்றிதழ் தான் இல்லைங்களா. வந்துட்டு அவங்க கூட உட்காந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு மானம் கெட்டு வாழ்றது விரும்பாத நபர்கள் தான் அவர்களை எதிர்க்கிறார்கள் என்பது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்துட்டு அவங்க எதிர்க்கிறதன் மூலமா யாரும் வந்துட்டு சமூகத்துல வந்து அவமானத்தை சந்திக்கிறது கிடையாது. அவங்களால முடிஞ்சது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அரசு, அவங்க கிட்ட இருக்கிற கட்சி, அவங்களுக்கு ஊதுக்குழலாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளவு 100 புத்தக கண்காட்சி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு புத்தக கண்காட்சிலையும் ஒவ்வொரு நாளும் 4-5 பேருக்கு பேச மேடை கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு காசு கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் அவர்களாகவே. ஆமா, அந்த அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு மறுக்கப்படும். அந்த வாய்ப்பு தொடக்க காலத்துல வந்து எல்லாமே அவாலா தான் செய்யறா, எல்லாமே அவாலா தான் இருக்கிறா, எல்லாமே பிராமணர்களா தான் இருக்கிறாருன்னு சொல்லி வச்ச அந்த கோஷமும் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறமோ அயோக்கியத்தனம் தானே. அதாங்க, 3% மக்களை வெளியே தள்ளிட்டு 6% மக்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, நம்ம அவங்களுக்கு மீதி 94% இன்னைக்கு ரோட்ல நின்று ரோட்ல தான் நின்னா இப்பயும் ரோட்ல தான் நிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்துட்டு ஆரியர்கள் மேல இருந்தது கோபமும் அரைச்சிட்டமும் கிடையாது, தொழில் போட்டி. உன்னை விட நான் நல்லா பண்ணுவேன், புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய இடத்துல இவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ உண்மையாகவே தமிழ்நாட்டை வந்து எல்லா துறையிலையும் முன்னேற்றிட்டீங்க, எல்லாரும் மேலே வந்துட்டாங்கன்னா டேட்டாவை கொடுங்க. இப்போ வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்தோம்னா அதில் எவ்வளோ பேருக்கு தாய்மொழி தெலுங்கு, எவ்வளோ பேருக்கு தாய்மொழி தமிழ்ங்கிற டேட்டாவை கொடு. நீ கொடுக்க முடியல ஒன்னால. அப்ப தமிழர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றதா நாங்க கேட்கிறோம். நீங்க இந்த இடத்துக்கு பண்ணிட்டோம், இடத்துக்கு சமூகத்துல எத்தனை பேர் வந்து இந்த மொழியை சேர்ந்தவங்க பிற மொழியாளர்கள் கணக்க கொடுங்க. நீங்க வந்துட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு விழாவில் பாத்தீங்கன்னா முன்வரிசையில் நிற்கிற அத்தனை பேருக்குமே தெலுங்கு தாய்மொழியா இருக்கு. ஒரு வரிசை முழுக்க தாய்மொழியா இருக்கு. எப்படி அது நடக்கும்? ஒரு இன்னொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல காட்டுங்க பார்ப்போம் அந்த மாதிரி. இப்ப இதெல்லாம் பேசுறதால தான் நீங்க பிரிவினைவாதிகளா? இல்லை, இது அதாவது அவங்க பிரிவினைவாதிங்கிறத மறைக்கிறதுக்காக பேசக்கூடியது. இது இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, மாநிலம் பிரிப்புன்னு வர்றப்போ மொழி வழி மாநிலத்தின் படி பிரிந்த முதலாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம். அப்ப யாரு பிரிவினைவாதி? 1956. அதுவும் இல்லாம இங்க வந்து 38க்கு பிறகுதான் அந்த குரல் வருது. 1910லயே அவங்க தொடங்கிட்டாங்க. நீதி கட்சின்னு வச்சிருக்கிறவங்க வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும்ன்ற பேச்சு வரைக்கும் போயிட்டு மദ്രാஸ் மனதே அப்படின்னு சொல்லிட்டு குரல் அவங்க கிட்ட தான் வந்தது. அப்ப முதல்ல பிரிவினைவாதி, இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான முதல் பிரிவினைவாதி யார்? கடைசியா மொழி வழியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் என்ன? தெலுங்கானா. அப்போ முதலாவது பிரிவினைவாதி நீ, கடைசி பிரிவினைவாதி நீ. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு பின்னாடி வந்துட்டு மைசூர் மாகாணம்னு பிரிச்சுட்டு போய் கர்நாடகா வந்துச்சு, அப்புறம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் பிரிச்சுட்டு போய் கேரளா வந்துச்சு. இவெல்லாம் பிரிச்சிங்கல்ல, தமிழன் எப்படா பிரிச்சா உங்களுக்கு மாநிலம்? நான் என்னைக்கு பிரிவினைவாதி? கடைசி வரைக்கும் மாநிலத்தை பிரிக்காமல் எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் இருந்துக்கலாம், எவனையும் பிரிக்கணும்னு நான் விரும்பலைன்னு நினைக்கக்கூடிய 3 வெவ்வேறு மொழிகளை தாய்மொழிகளாக கொண்டவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு முதல்வராக்கிய, பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்கு வந்து தாயகமாக இந்த மண் இருக்கணும்னு அனுமதிச்ச நான் பிரிவினைவாதி. மொழியை பேரா சொல்லிட்டு முதலாக ஒரு நாட்டை வந்து பிரிச்ச நீ வந்துட்டு என்னவாதி? வரலாறு நமக்கு தெரியல, அதனால கண்ட நாயங்களும் நமக்கு பாடம் எடுக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ
இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். நாளைக்கே வந்துட்டு இவங்க உள்ள வர்றாங்கன்னா தமிழ்நாட்டு கூட ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரிவினையை வந்து இவங்க தான் ஊக்குவிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த ரெக்கார்டு இருக்கு. 2 முறை மாநிலத்தை ரொம்ப தெளிவா பிரிச்சு காமிச்சிருக்காங்க அவங்க. 3வது முறையும் அவர்களால் பிரிக்க முடியும். அப்போ அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் அவர்கள் தான். ஆனா நம்ம வந்துட்டு அவங்கள முதல்ல சொல்லிடுவோங்கிற பதட்டத்துல, பயத்துல வேலையா வந்துட்டு நீ பிரிவினைவாதி, நான் பிரிவினைவாதினா எதாவது திருடிட்டு முதல்ல திருட வர்றான் கத்துறது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் பிரிவினைவாதிகள் தமிழர்களை பார்த்து பிரிவினைவாதின்னு சொல்லக்கூடிய கும்பலை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் வந்து பிரிவினைக்கு துடிக்கிறார்கள். அவர்கள் தான் பிரிவினையை செய்தார்கள். விட்டால் நாளைக்கும் அவர்கள் தான் பிரிவினையை மேற்கொள்வார்கள். சமீபத்தில்